வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். சற்று முன்பு நீதிபதியை அடிக்க பாய்ந்த அமைச்சர் பொன்முடி வாழ்நாள் முழுவதும் சிறை. நீதிபதி அதிரடியாக தீர்ப்பளிச்சிருக்காங்க. என்ன காரணத்திற்காக நீதிபதியையே அடிக்க சென்றிருக்க முன்னாள் அமைச்சரான பொன்முடி அவர்கள் வாழ்நாள் முழுவதும் என்ன காரணத்திற்காக சிறை கொடுத்துருக்காங்க, இதை பற்றின முழுமையான தகவல் தான் இந்த ஒரு வீடியோவில் தொகுப்பாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்பு நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி என்ன அரசியல் நியூஸ், இன்றைக்கி என்ன அரசியல் அப்டேட்டுன்றதை மறக்காமல் வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் லைக் பண்ணுங்கள். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மறக்காமல் ஒருத்தருக்காச்சும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு சோகமான தகவல், ஒரு அதிர்ச்சிகரமான தகவல்னு பார்த்தீங்கன்னாக்கா, சற்று முன்பு முன்னாள் அமைச்சரான பொன்முடி பார்த்திங்கனாக்கா ஒரு வாரத்துக்கு முன்னாடி பல்வேறு சொத்து குவிப்பு வழக்கில் தான் கைதாகி புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். சென்னை உயர்நீதிமன்றம் அவருக்கு தீர்ப்பளிச்சிருந்தாங்க. 3 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் அவரது மனைவிக்கும் 3 ஆண்டுகள், 2 பேருக்குமே 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 50 லட்சம் ரூபாய் அபராத தொகையும் விதிச்சிருந்தாங்க. சென்னை ஹைகோர்ட் பார்த்திங்கன்னா விதிச்சிருந்தாங்க. ஸோ இது 1 மாத காலம் தவணை கொடுத்துருந்தாங்க இந்த 50 லட்சம் ரூபாய் கட்டுறதுக்கு. ஸோ இதை பார்த்திங்கன்னா முன்னாள் அமைச்சரான பொன்முடி மேல்முறையீட்டுக்காக டெல்லிக்கு கொண்டு போயிருந்தார். அங்கே பார்த்திங்கன்னா நீங்கள் எதற்காக மேல்முறையீடு செய்வதற்கு வந்திருக்கீர்கள், என்ன காரணம்ன்ற நீதிபதி கேள்வி கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்லேயே ஸ்டார்டிங் பண்ணும்போதே அவர் என்னுடைய உடல்நிலை சரியில்லாத காரணத்தினாலும் எனக்கு ஜாமீன் வழங்க வேண்டும், எனக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்றத தெளிவாக உறுதிப்படுத்தியிருந்தார் முன்னாள் அமைச்சரான பொன்முடி. நீதிபதி அவர்கள் பார்த்திங்கன்னா இல்லை, அதெல்லாம் தர முடியாது, நீங்கள் செய்த தவறுக்கு கண்டிப்பாக நீங்கள் தண்டனை அனுபவித்தே ஆக வேண்டும் என்று அதிரடியாக தீர்ப்பளிச்சிருக்காங்க நீதிபதி அவர்கள். இதனால் கோபம் அடைந்த முன்னாள் அமைச்சரான பொன்முடி கடும் கோபத்தில் அடிக்க பாய்ந்திருக்கிறார். ஸோ இதனால் அங்கிருந்த எல்லாரும், போலீஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா பிடிச்சி அவரை நிறுத்தி இருத்திருக்காங்க. கடும் கோபத்தில் முன்னாள் அமைச்சரான பொன்முடி இருந்ததுனால அவருக்கு அதிரடியாக வாழ்நாள் முழுவதுமே நீங்கள் சிறை தண்டனையில் அனுபவித்தே ஆக வேண்டும் அப்படின்றத தெளிவான அதிரடியான முடிவை நீதிபதி அவர்கள் எடுத்தாச்சு. ஸோ இதோட முன்னாள் அமைச்சரான பொன்முடியின் அரசியல் வாழ்க்கை இதோட கதை முடிந்தது. கதம் அவ்வளோதான். ஸோ அது மட்டும் இல்லைங்க, இன்னும் பார்த்திங்கன்னா திமுகவில் இருக்கும் முக்கிய புள்ளிகளேன்னு பார்த்திங்கன்னா 11 திமுக அமைச்சர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்பது அது உறுதியாகிறது. இன்னும் அது ஒரு சில வாரங்களில் நடைபெறும் என்பது அமலாக்கத்துறை சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுதான் இந்த வீடியோவில் அப்டேட். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.